ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் எல்லாருக்கும் கோல்டுன்னு சொன்னேன்ல, எனக்குமே கோல்டு தாங்க. ஸோ அதுக்காக ஒரு கஷாயம் ரெடி பண்ணுவேன். எப்போவுமே இதை ரெடி பண்ணிடுவேங்க வீட்டில் கோல்டு வந்துச்சுன்னா யாருக்காவது. ஸோ வாங்க உங்களுக்கும் அதை சேர்த்து காமிச்சிடுறேன். இதுக்கு தேவையானது வந்து வெத்தலை, ஓமவல்லி இலை, இது கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க, நாங்கள் ஓமவல்லி இலை அப்படின்னு சொல்லுவோம். அது துளசி. இது 3 தான். 2 வயசு குழந்தைகளுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கலாங்க. அளவு மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. 2 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா சும்மா ஒரு 1 ml 2 ml கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா ஒரு 5 ml, பெரியவங்கன்னா 10 ml, அந்த மாதிரி அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வெத்தலை வந்து நீங்கள் வந்து கஷாயமும் காய்ச்சி கொடுக்கலாம், இல்லைனா விக்ஸ் தடவி நெஞ்சிலையும் வச்சு விட்றலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி கஷாயம் காய்ச்சி கொடுக்க போகிறேன். வீட்டில் எல்லாருக்குமேன்றனால குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி 3 வெத்தலை, 5-6 ஓமவல்லி இலை, ஒரு கைப்பிடி துளசி, இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு தண்ணி வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தேவைப்படுன்றதுனால ஒரு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வெத்தலை இதெல்லாம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. வச்சுட்டு அடுப்பில் வந்து இதை வந்து நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க கலர்ஸ் எல்லாமே மாறி வரும், அந்த இலையோட கலர்லாம் மாறும். ஸோ இந்த அளவுக்கு கொதித்து இந்த கலர்லாம் மாறினதுக்கப்புறம் தண்ணி வந்து உங்களுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுனேன். இப்போ வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. ஸோ இந்த பதத்தில் நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா இருத்துட்டு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு சரியாயிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.